ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். குழம்பு இல்லாமல் இதே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு இதை செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ நல்லா பழுத்த தக்காளியாக போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா பழமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து இதை நல்லா கழுவிட்டு நான் வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த 3/4 கிலோ தக்காளிக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பெருசுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளியை கட் பண்ணி வேக வச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம 4 நாளாக கட் பண்ணிக்கோங்க. நிறையா பெருசு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். கட் பண்ணி இதை இப்படி எடுத்துடலாம். இப்படி எடுத்துகிட்டு நான் எல்லாம் 3/4 கிலோ தக்காளியும் கட் பண்ணிக்கிட்டு நான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் ஒன்று எடுத்துங்க. குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணி விட்டு நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கழுவி விட்டு வேக வச்சிடலாம். உப்பு போட்டோம்னால நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலையா, அதுக்காக. ரொம்ப ஃபுல்லாக வச்சு எரிக்காமல் சிம்மில் வச்சு தான் நம்ம இதை விசில் விடணும். இப்போ வந்து அடுப்பு வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கிட்ட கடுகு, 2ஐயும் வெறும் சட்டியில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் குக்கரில் தக்காளி வெந்துருச்சு. சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. இது நம்ம எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, இப்போ இட்லி எங்கேயாவது பயணம் பண்ணால் இந்த மாதிரி தொட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இட்லி எல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளி கொஞ்சம் விலை கம்மியாக தானே விற்கிது. நம்ம வாங்கி போட்டு வச்சுக்கலாம். ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். நம்ம யாரும் பிள்ளைங்க வெளியில் காலேஜ் காலேஜுக்கு படிக்கிறாங்கல்ல பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து விடலாம். கொஞ்சம் சாதத்தை வச்சோமா இதை எடுத்து போட்டோமா பூவோட முடிச்சுட்டோன்னா பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சோன்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இது ஒரு 3/4 கிலோ தக்காளிக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் கூட குறைச்ச தக்காளி சேர்த்திங்கன்னா அது மாதிரி கம்மி பண்ணிக்கிங்க, கூட்டிக்கிங்க. இது நல்லா இப்போ வெடிச்சுட்டு இப்போ எடுத்துக்கலாம். இதை எடுத்து மிக்ஸி சாரிலே நான் போட்டுக்கிறேன். தண்ணியை நம்ம சேர்க்கவே இல்லை. அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இதை நல்லா கிடஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டோம்னா நல்லா கிடஞ்சிடலாம். அப்போ தான் எடுத்துருங்க. இதை விட்டு நல்லா கிடஞ்சி விட்டுடலாம். நல்லா தண்ணியாக போயிடும். மிக்சியில் போட்டெல்லாம் அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கிடஞ்சி விட்டு எடுத்துங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு கடையில் இது வச்சுருந்தீங்கன்னா, மத்து வச்சுருந்தீங்கன்னா அதோட கிடஞ்சி எடுத்துங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு நான் எடுத்துட்டேன். எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வடிகட்டி இது சேர்த்துக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் சேர்த்து நம்ம கிடஞ்சி வச்சுருக்க தக்காளியை அதில் தூக்கி ஊற்றி நல்லா இந்த தண்ணி வச்ச அளவுக்கு நம்ம சுண்டிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒன்றும் நான் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இது நல்லா தண்ணி வற்றட்டும். நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா தண்ணியை வற்ற விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ தண்ணி நல்லா நம்ம தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ என்ன செய்வோம்னா, நான் புளி காமிச்சிட்டு ஊற வச்சேன்னா அந்த புளி தண்ணியை நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா தண்ணி வற்றட்டும். அந்தளவுக்கு கொதிக்கணும். போது நல்லா கொதிச்சுக்கிட்டு நல்லா தண்ணியும் வற்றி வந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது தான். நல்லா கொஞ்சம் கூடவே உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இன்னும் செத்த நேரம் இருக்கட்டும். எப்படி வெந்திருக்கு, இன்னும் செத்த நேரம் இருக்கட்டும்.
இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு தான் நம்மளுக்கு மெயினே. தாளிச்சு விட்டுடலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா தான் ரொம்ப நாள் கூட இருக்கும். அது நல்லெண்ணெய் நான் செக்கெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட தான் ஊற்றிக்கணும். இப்போ ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம், கடுகு, ஒரு 10 வெந்தயம் போட்டு சூடாகிட்டு இருக்க எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். நல்லா வெடிக்கட்டு கடுகு வெடித்தோடனே ஒரு 20 பல்லு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். மிளகாத்தூளை போட்டுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக நல்லா பெரிய ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகும் வெந்தயமும் பொடி நுணுக்கி வச்சுருக்கோமா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதில் பொரிய விட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம எல்லாம் பொரிய விட்டு வதக்கி விட்டுடலாம். ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். தக்காளி இந்த பாருங்க நல்லா தண்ணி வெட்டிடுச்சு. இப்போ இதை சுற்றிக்கு அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயோடு சேர்த்துடலாம். இங்கே பாருங்க அதில் சேர்த்துடுவோம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பத்தல்னா சேர்த்துக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இறக்க போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி தொக்கு. எங்கள் வீட்டில் வந்து தக்காளி தொக்கு, தக்காளி கடையல் இதெல்லாம் செய்கிறோமா, தக்காளி வறுக்கிறோமா, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம கறிமீனெல்லாம் எப்படி விரும்பி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நாங்கள் தக்காளி செஞ்சோம்னா சாப்பிடுவோம். இது இப்போ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா ஒரு அப்பளம் பொரிச்சு கொடுத்தோம்னாலே சாப்பிட்டுக்குவாங்க இந்த மாதிரி செஞ்சு. இதை இப்போ ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். இதை நீங்கள் போட்டு ஸ்டாக் வைக்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வைங்க. பிளாஸ்டிக் டப்பாவிலாம் வைக்காமல் கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு வைக்கணும். சூப்பராக அருமையாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இன்னும் சாப்பாட்டையும் போட்டு எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட சொல்லலாம். நல்லா நம்ம இந்த வெந்தயம் கடுகு இதெல்லாம் பொரிச்சு போட்டு நுணுக்கி போட்டோமா அருமையாக இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கவும் கூடாது. தக்காளியை நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு ஊறுகாயை ரெடி பண்ணணும்.